சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வேயுது தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி வாசன திங்கள் கங்கை முடிமேலணிந்த நுளமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசது நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். நம் தமிழூரன் இலக்கிய ஆராய்ச்சி மையம் சிங்கப்பூர் மற்றும் ஐயாரப்பர் திருமுறை மன்றம் திருவையாறு இணைந்து நடத்தும் மன்னிய சிவஞான் மொழி தரும் மாற்றம் 11ஆம் திருமுறை கருத்தரங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்வை அறிமுகம் செய்து வைக்க நம் தமிழூரன் இலக்கிய ஆராய்ச்சி மையத்தின் நிறுவனர் சிவ திரு லாவண்யா அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கிக் கொள்கின்றேன். ஐயாரப்பர் திருமுறை மன்றம் மற்றும் நம் தமிழூரன் இலக்கிய ஆராய்ச்சி மையம் இணைந்து நடத்தக்கூடிய இந்த மன்னிய சிவஞான் மொழிதரு மாற்றம் என்ற ஒரு வேள்வி, இது நமக்கு ஒரு திருவிழா, ஒரு வேள்வி. ஏற்கனவே 2 நாட்கள் நிறைவடைந்த நிலையில் நடுவுல ஒரு 4 நாள் நம்மளுக்கு சாமி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அடுத்தது ஆரம்பிச்சிருக்கிறாரு. இன்னையில இருந்து அடுத்த 3 நாட்கள் நமக்கு தொடர்ந்து மீதம் உள்ள மற்ற சிற்றிலக்கியங்களை 11ஆம் திருமுறையிலிருந்து சிந்திக்க போறோம். அதாவது 17வது நூல் தொடங்கி 40வது நூல் வரைக்கும் சிந்திப்பதற்கு பெருமானின் கருணை துணை கூட்டியுள்ளது. இதை கண்டிப்பாக இருந்து கேட்டு ரசித்து உங்கள் ஆதரவை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய நிகழ்வை அற்புதமாக தொடங்கி வைக்கலாம் என்று சொல்லி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. நன்றி. இப்பொழுது நக்கீர தேவ நாயனாரின் திரு முருகாற்றுப்படை பற்றி சிந்திக்க நம்முடன் திருமதி விஜயலட்சுமி அம்மா இணைந்துள்ளார்கள். அம்மா அவர்கள் ஓதுவார் PAS ராஜசேகர் அவர்களிடம் முறைப்படி திருமுறை பயின்றவர் ஆவார்கள். செண்பக விநாயகர் கோயிலிலும் அரசகேசரி சிவன் கோயிலிலும் விழா காலங்களில் பஞ்சபுராணம் 12 ஆண்டுகள் பாடும் பேறு பெற்றவர். செண்பக விநாயகர் கோயிலில் திருவெம்பாவை விழாவை முன்னிட்டு சுமார் 12 ஆண்டுகள் அடியார்களோடு விடியற் காலையில் திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாட தலைமை தாங்கியவர். 7 திருமுறைகளிலிருந்து 95 பாடல்களை தேர்வு செய்து அவற்றின் பன்முறை, கட்டளை பேதம் இவற்றை உள்ளடக்கி அவர் பாடிய குறுந்தகடு 30ஆம் ஆண்டு திருமுறை மாநாட்டில் வெளியிடப்பட்டிருந்தது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அம்மா அவர்களை இப்பொழுது பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். சிவா. திருச்சிற்றம்பலம். அடியார்களுக்கு புத்தாண்டு வாழ்த்தும் வணக்கமும் சொல்லி என்னுடைய இந்த பொழிவை தொடங்குகிறேன். நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறிவிச்சையும், நமச்சிவாயவே நானவில்ரே துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே, விறகில் தீயினன் பாலில் படுநே போல் மறைய நின்றுளன் மாமணி சோதியான் உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன்னிற்குமே. அடியார்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்படி ஒரு முருகன் அருள் என் மீது பொழியும் என்று நான் நினைக்கவில்லை.
திருமுறை மாநாட்டின் மீது தொடர்பு கொண்டதன் காரணமாக அந்த புண்ணியம் திரு வெங்கட்ராமன் கீதா தம்பதியனுக்கு சாரும். அவர்களுக்கு முதற்கண் நன்றி. நல்லாசிரியர், நல்லாசான் என்று சொல்லக்கூடிய திண்ணப்பன் ஐயா அவர்கள் மனைவியாருக்கு நன்றி. திருமுறை மாநாட்டு ஏற்பாட்டு குழு தலைவர் கருணாநிதி ஐயா அலமேலு ஆட்சி அவர்களுக்கு நன்றி. இன்னும் அங்குள்ள தொண்டூழியர்கள், என் பேச்சை கேட்க ஆவலோடு காத்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி எனக்கு திருமுறை மீது ஒரு ஆர்வம் இருக்கிறதோ அதே போல ஒரு ஆர்வம் இந்த திருப்புகழ் மீது இருக்கிறது. திருப்புகழிலே அருணகிரிநாதர் ஒரு அழகான திருப்புகழ், அதுவும் முருகன் குருநாதன் என்று பெயர் பெற்ற திருவேரகத்திலே அமைந்த அந்த திருப்புகழை சொல்லுமிடத்து நக்கீரருக்கு முருகன் உபதேசித்தான் என்று சொல்கிறார். அந்த பாட்டோடு இந்த திருமுருகாற்றுப்படையை நான் தொடங்குவது ஒரு நல்ல ஆரம்பமாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். இசையும் இயலும் கற்றாலும் எதுவும் ஒழுங்கில்லை என்பதால் இதில் எந்த பிழைகள் இருந்தாலும் தாங்கள் பொறுத்தருள வேண்டும். திருச்சிட்டம்பலம். கடிமாமலர்க்குள் இன்ப முளவேரி கக்கு நண்பு தருமா கடப்ப மைந்த தொடைமாலை கனமேறு ஒத்திடும் பன்னிருமா பூய தணியாத கருணாகர பிரசண்ட கதிர்வேல வடிவார் குரத்தி தன் பொன் அடிமீது நித்தமும் தன் முடியானதுற்றுகந்து பணிவோனே வளவாய்மை சொல் பிரபந்த உலகீரனு கூகாந்து மலர்வாயிலக்கணங்கள் இயல்போதி அடிமோனை சொற்கிணங்க உலகாம் உவப்ப என்று அருளால் அளிக்கும் கந்த பெரியோனே அடியேனூரைத்த சொல் அதன் மீது நித்தமோத அருளே தழை தூகந்து வரவேணும் செடி நேருடற்கூடம்பை தனில் மேவியுற்றிடிந்த படிதான் அலக்கண் இங்கோ உரலாமோ திறமாதவர் கனியாந்த இருபாத பத்மமுய்ந்த திருவேரகத்தமர்ந்த பெருமாளே திருவேரகத்தமர்ந்த பெருமாளே. முருகப்பெருமான் தன்னுடைய மலர் வாயினால் அழகாக அந்த கீரனுக்கு இலக்கணங்களின் இயல்போதி பாட வைத்தான் என்பது உலகாம் உவப்ப என்று பாட வைத்தான் என்று அருணகிரினார் சொல்கிறார். இனி நான் நூலுக்குள் போகிறேன். சங்க கால தொகையில் 10 பாட்டு, 8 தொகை, 11 கீழ் கணக்கு என்று 3 வகை. இந்த 10 பாட்டு முதலாக வைக்கப்பட்டுள்ள ஒரு தொகை நூல். இந்த 10 பாட்டிலே முதல் பாட்டாக வருவது புலவர் ஆற்றுப்படை அல்லது திருமுருக ஆற்றுப்படை என்னும் இந்த நூல் ஆகும். ஆற்றுப்படுத்துதல் என்றால் என்ன? சுவை பயக்கும்படி
ஒருவருடைய புகழ் நலத்தை சொல்லும் வகை. தொல்காப்பியம் கூறுகிறது, கூத்தரும் பாணரும் பொருணரும் விரலியும் ஆற்றிடை காட்சி உறழத் தோன்றி பெற்ற பெருவளம் பெறார்க்கு அறிவுரி சென்று பயன் எதிரச் சொன்ன பக்கமும் என்று வரையறை செய்கிறது. அதாவது பெறாத வறியவன் ஒருவனுக்கு பெற்ற ஒருவன் சொல்கிறார். வழக்கமாக கூத்தர், பாணர், பொருணர், விரலியர் செல்வார்கள். ஆனால் நக்கீரர் பெருமான் சற்று மாறுபடுகிறார். முருகனை காண வேண்டும், கண்டு பயன் பெற வேண்டும் என்ற ஆர்வமுடைய புலவன் ஒருவன் இருக்கின்றார். அந்த பெருமானுடைய அருளை பெற்ற மற்றொரு புலவன் அவனை கண்டு இன்ன வழியில் சென்று இந்த இடத்தில் கண்டால் முருகனுடைய தரிசனம் கிடைக்கும், அவன் திருவருளை பெறலாம் என்று சொல்லும் வகையில் அமைந்தது. திருமுருகாற்றுப்படை 10 பாட்டில் முதல் வைக்கப்பட்டுள்ளது என்று சொன்னேன். மதுரை கணக்காயனார் மகன் நக்கீரன் என்று தமிழ்நூல் வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். நான் மற்ற கான்ட்ரவர்சி என்று சொல்லுடைய அந்த கருத்து வேற்றுமைக்கு போகவில்லை. முக்கியமாக ஒரு சிறிய கதையை சொல்லிவிட்டு நான் மறுபடி தொடர்கிறேன். என்னுடைய 7வது வயதிலிருந்து திருமுருகாற்றுப்படைக்கும் எனக்கும் உறவு முளைத்தது. கிட்டத்தட்ட 59ஆம் ஆண்டு 60ஆம் ஆண்டில் இருக்கலாம். சென்னையில் என் தந்தை பணி நிமித்தமாக குடும்பத்தோடு வசித்தார். பக்கத்தில் இருந்த வீட்டில் ஒருவர் பத்திரிகை ஆசிரியர். பின்னாளில் அவர் எவ்வளவு பெரியவர் என்று தெரியும் போது எனக்கு வியப்பு. நாங்கெல்லாம் கீவாஜா மாமா என்று அன்பாக கூப்பிட்டோம். அவர் திருமுருகாற்றுப்படைக்கு உரை எழுதி வழிகாட்டி என்ற பெயரோடு அலையன்ஸ் பதிப்பகம் வெளியிட்டது அந்த புத்தகத்தை. அந்த புத்தகத்தை என் தகப்பனாருக்கு அவர் சிறந்த முருக பக்தன் என்று கொடுத்தார். என் தகப்பனார் சிரகிரி என்று சொல்லப்படும் சென்னிமலைக்கு பக்கத்திலே இருந்த பெருந்துறை என்ற ஊரில் பிறந்தவர். அதனால் அவருக்கு அந்த சிரகிரி வேலவன் மீது பற்று. செவ்வாய்க்கிழமை தோறும் உபவாசம் இருப்பார். அதே போல என் தாயாரை எடுத்துக்கொண்டால், அம்மா இந்த பழனிக்கு தீர்த்த காவடி எடுக்கும் கொடுமுடியிலிருந்து தீர்த்த காவடி எடுப்பார்கள். பல மைல் தூரம் அவர்கள் கால்நடையாக செருப்பில்லாமல் நடந்து கூடும் அந்த குலத்தில் பிறந்தவர் அம்மா. அதனால் அம்மாக்கு அந்த பழனி முருகன் மீது பற்று. 2 பேருமே இந்த திருமுருகாற்றுப்படையை அந்த வழிகாட்டி என்ற புத்தகம் வந்ததுடன் மனப்பாடம் செய்வார்கள். அப்பா அம்மா செய்வது போல நாங்களும் கூட்டு பிரார்த்தனை எங்க வீட்டில் ஒரு பழக்கமாக இருந்தது. 14 வயதிலே இந்த திருமுருகாற்றுப்படையை நானும் மனப்பாடம் செய்தேன். இதை நான் பெருமைக்காக சொல்லவில்லை. உண்மையில் சின்ன வயதிலே இளமையில் கற்றால் ரொம்ப அழகாக வரும். இப்பொழுது இந்த குந்தவை, மதுரமொழி, ஆதிரை, சிவ, கோவேந்தன் அவர்களை பார்க்கும் பொழுது கட்டாயம் நம் தலைமுறையாக எடுத்து செல்லப்படும் என்ற நம்பிக்கை வருகிறது. இந்த கொடுமுடியை பற்றி நான் ஒரு பேரும் சொல்லிவிட்டு, நான் பிறந்த ஊர் என்பதாலும் என் அம்மா ஊர் என்பதாலும் மட்டுமல்ல, நம்பியார் ஒரு பெருமான் நமசிவாய பதிகம் பாடிய பதிகம். மற்று பற்றெனக்கின்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்தெய்தினேன், கற்றவர் தொழுதேத்தும் சீர்கரையூரிற் பாண்டி கொடுமுடி, நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நம சிவாயவே என்று நம்பியாரூரர் மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்ற முப்பெருமை உடைய இந்த தலத்தில் பாடிய பதிகம். அதனாலோ என்னவோ இந்த முருகாற்றுப்படையை பாடும் பெருமை அதிகமாக வந்தது. திருமுருகாற்றுப்படையின் வரலாறு முதலில் பாடியவர் மதுரை கணக்காயர் மகன் நக்கீரனார். பாடான் திணை 317 வரிகளை உடைய ஒரு பாவகை. மதுரை திருவிளையாடற் புராணம் பழைய புராணம் பெரும்பற்ற புலியூர் நம்பி என்பவர் எழுதியது. அதிலே நிறைய கிடைக்கவில்லை. 17ஆம் நூற்றாண்டில் பரஞ்சோதி முனிவர் எழுதிய திருவிளையாடற் புராணம் மிகச்சிறந்த தமிழ் நூல் என்று சொல்ல வேண்டும். இலக்கியம் படிப்பவர்களுக்கு எல்லா விதமான அணிவகை, யாப்பு வகை எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அழகான ஒரு நூல் அது.
இதன் பிறகு சீகாழத்தி புராணம் என்பதை நம் சிவப்பிரகாச சுவாமிகள் அவர்கள் சைவ பெரியார் எழுதியிருக்கிறார்கள். இந்த மூன்றிலும் ஓரளவு வரலாறு வேறுபட்டிருந்தாலும் ஒரு ஒற்றுமை என்னவென்றால், பொதுவாக தன் அகந்தையால் ஆலவாய் அண்ணலையே எதிர்த்த நக்கீரர் சிவபெருமானால் சாபம் பெற்றார். சிவபெருமானால் சாபம் பெற்றால் அது வரமாக வரும். அதை நீக்கிக் கொள்ளும் பொருட்டு கைலாச யாத்திரை போகும் வழியில் மதுரைக்கு 6 காதத்திலேயே திருப்பரங்குன்றத்தில் ஒரு மலை குகையில் அடைப்பட்டு திருமுருகாற்றுப்படை பாடி விடுதலை பெற்றார் என்பது வரலாறு. முருகப்பெருமான் தன்னை விடுவித்ததும் அவர் கூறுகிறார், ஆறுகள் பயணத்திலேயே இப்படி ஆயிற்றே பெருமானே, நான் எப்படி கைலாயம் செல்வது என்று. கருணை கடவுளான கந்தன் சொல்கிறான், தென் கைலாயம் என்று பெயர் பெற்ற காலத்தி சென்று அங்கு கைலாய காட்சி காண்பாயாக. என் தாய் உமையம்மைக்கு இயற்கையிலே கூந்தலிலே மனம் இல்லை என்று சொன்னாய். அங்கே அவள் ஞான பிரசூனாம்பிகை, ஞான பூங்கோதை என்று சிவஞானமே கூந்தலின் வடிவாக மனமாக இயற்கை மனமாக வீற்றிருக்கிறாள் என்று அருளினான். உடனே அந்த தலவரலாறை மேற்கொண்டு பின்னாலே அவர் கைலை பாதி காலத்தை பாதி மற்ற நூல்களை பாடினார் என்று வரும். திருமுருகாற்றுப்படை பாடி அதன் மூலமாக அவர் கைலாயத்துக்கு பதிலாக காலத்தை சென்றார் என்ற வரலாறு. இனி நான் நூலுக்குள் நுழைகிறேன். மற்ற ஆற்றுப்படைகளுக்கும் திருமுருகாற்றுப்படைக்கும் ஒரு வேறுபாடு உண்டு. மற்ற ஆற்றுப்படைகளிலே நான் உன்னை போல வறியவனாக இருந்தேன், அந்த வள்ளலை அடைந்து நலம் பெற்றேன் என்று சொல்வது வழக்கம். அப்படி ஒரு பகுதி இங்கு இல்லை. நீ இப்படி செய்ய வேண்டும், முருகனை நாடி செல்கிறாயே என்று நமக்கு சொல்வது போல, புலவனுக்கு சொல்வது போல ஆற்றுப்படுத்துகிறார். ஆற்றுப்படை என்றால் என்ன? கடைச்சங்க காலம் 2000 ஆண்டுகளுக்கு முந்தியது. அந்த காலகட்டத்தில் ஆற்றுப்படுத்துதல் என்றால், ஆறு என்றால் வழி, படை என்பது படுத்துதலுடைய வடிவமாக அமைந்தது. இந்த ஆற்றுப்படை என்பது தமிழ்நாட்டில் முருக வழிபாடு எப்படி அமைந்திருந்தது, தமிழ் கூறும் நல்லுலகத்தில் என்று சமுதாயத்தில் இடத்தாலும் நிலையாலும் பழக்க வழக்கங்களாலும் தொழிலாலும் கீழ்நிலையில் உள்ளவர்களாயினும் மேல்நிலையில் உள்ளவர்களாயினும் யாவருமே முருகனை எப்படி வழிபட்டார்கள் வேறுபாடு கருதாது உண்மையில் அவன்தான் சமரசமானவன். அறுபடை வீடுகளில் முதல் இடத்துக்கு ஆற்றுப்படுத்துகிறார் நக்கீரர். திருப்பரங்குன்றம். அவர் முருகனை வழிபட்டு அவன் பெருங்கருணையால் பூதத்தில் மூலம் இறப்பதிலிருந்து தனக்கு மட்டும் விடுதலை இல்லை, அதற்கு முன்னால் இருந்த 999 பேரையும் விடுதலை செய்த இடம். ஆரம்பிக்கிறார். உலகம் உவப்பவல நேர்பு திரிதரு பலர் புகழ் ஞாயிறு கடற்கண்டாங்கு ஓவர இமைக்கும் சேண்விளங்கு அவிரொளி உருணர் தாங்கிய மதனுடை நோந்தாள் செருணர் தேய்த்த செல்வுரள் தடக்கை மறுயில் கற்பில் வாழுதல் கணவன் கார்கோள் முகந்த கமஞ்சூல் மாமழை வாழ்போல் விசும்பின் வள்ளுரை சிதறி. இனி போகலாம். நான் இந்த உலகம் உவப்பாக்கு ஒரு சின்ன விளக்கம் கூறினால் பொருத்தமாக இருக்கும். உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே என்று சொல்வார்கள். உலகம் என்பது ஒரு மங்கள சொல். ஏன் என்றால் அந்த ஊ என்பது உமையின் எழுத்து. பிரணவத்திலே ஆ உ உம் என்பதில் ஆ என்பது படைத்தல், ஊ என்பது காத்தல், என்பது அருளல் என்று கீவாஜா அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது நம்மை காக்கும் எழுத்தாக இந்த ஊ அமைந்திருப்பதால் தான் உலகம் என்ற சொல் பல நூல்களிலே, கம்பராமாயணத்திலே வருகிறது. உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. திருத்தொண்டர் புராணம் கேட்கவே வேண்டாம். உலகெலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகிற் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் என்று
காலத்தால் முற்பட்ட நக்கீரரும் இந்த உலகம் உவப்ப என்று தொடங்குகிறார். உலகம் உவப்பதற்கு, மகிழ்ச்சியாக இருப்பதற்கு என்ன காரணம் என்று யோசித்தோமானால், ஒவ்வொரு நாளும் எல்லோரும் உறங்கும் பொழுது அது தினப்பிரளயம் என்று நம் திருமூலர் சொல்வார். இரவு போன பிறகு காலையில் உதயமாகும் சூரியனுடைய ஒளியால் ஊக்கமும் முயற்சியும் நன்மையும் அதிகமாகின்றன. சோர்ந்து விழுந்த உலகம் சுறுசுறுப்பாக எழுந்திருக்கிறது. ஞாயிறு செம்மை நிறமுடையது, அதுபோல முருகன் செவ்வேள். ஆனால் 2 பேருக்கும் வேறுபாடு இருக்கிறது. என்னவென்றால், வானசூரியன் தன் சுடரை வீசும் பொழுது பூமியில் ஒரு பகுதியில் தான் படும். நமக்கு இரவாக இருக்கும் போது அமெரிக்காவில் பகலாக இருக்கும். ஆனால் ஞான சூரியனாகிய நம் திருமுருகன் ஓவரை இமைக்கும் சேவிளங்கு அவிரொளி. முருகப்பெருமானது பேரொளியானது இட எல்லைக்கோ கால எல்லைக்கோ வரையறை செய்யப்படாதது என்பதற்கு இது ஒரு சான்று. இந்த பாட்டிலே அந்த சீர்பாத வகுப்பு என்று வருகிறது. அதில் சொல்லுவார், உததி இடை கடவு மரகத வருண குல துரக உபலளித கனகரத சத கோடி சூரியர்கள் உதயமென அதிகவித கலபகமயிலின் மீசை யுக முடிவின் இருளகல ஒரு சோதி வீசுவதும். ஓவர இமைக்கும் சேழ்விளங்கு அவிரொளி என்பது எந்த அறைக்கும் உட்படாத அந்த ஒளி. உருணர் தாங்கிய மதனுடை நோந்தாள் என்ற அடுத்த வரி. இந்த தாளின் பெருமையை சொல்லாத தமிழ் பக்தி இலக்கியமே இல்லை என்று நான் சொல்லுவேன். காரைக்கால் அம்மையாரிலிருந்து இப்பொழுது அபிராமி பட்டர், எனக்கு தெரிந்தவரை பாரதியார் எல்லாரும் பாடியிருக்கிறார்கள். முடிமேல் கொடுமதியான் முக்கணான் நல்ல அடிமேற் கொடுமதியோம் கூற்றை படிமேல் குனிய வலமாம் அடிமை கொண்டாட பெற்றோம் இனி அவலம் உண்டோ எமக்கு. இது காரைக்கால். நல்ல அடி என்று சொல்கிறார். சீர்பாத வகுப்பு அப்படி வந்தது. சீர்பாத வகுப்புக்கு நான் ஒரு ஸ்லைடு அனுப்பி இருந்தேன். அது அவர்களுக்கு தேடி எடுக்க முடியவில்லை நினைக்கிறேன். அடுத்தது திருவடி திருத்தாண்டகம். அப்பர் பாடுவது, அதுவும் திருவடி. அரவணையான் சிந்தித்து அரற்றுமடி அருமறையான் சென்னிக்க அணியாமடி சரவணத்தான் கைதொழுது சார்ந்து சாருமடி சார்ந்தார்க்கு எல்லாம் சரணாமடி பரவுவார் பாவம் பறைக்குமடி என்று சொல்கிறார். இப்படி அடியடியாக சொல்கிறார். எல்லாருமே அந்த திருவடியை பற்றி அப்படி சொல்லாத இடமே கிடையாது. பரிபாடல் சொல்லும், நின்னிற் சிறந்த நின்றாள் இணையவை என்றே கூறும். அடுத்து எனக்கு பிடித்த கந்தர் அலங்காரத்திலே டண்டன் டண்டன் என்று சத்தம் வரும்படி ஒரு அருமையான கந்தர் அலங்கார பாடல், அதை சொல்கிறேன். தொண்டர் கண்டு அண்டி உண்டு உண்டு இருக்கும் சுத்த ஞானமென்னும் தண்டையும் புண்டரிகம் தருவாய் சண்டகண்ட வெஞ்சூர் மண்டலம் கொண்டு பண்டு அண்டரடம் கொண்டு மண்டி மிண்ட கண்டு உருண்டு அண்டம் அண்டரோடாமல் வேல் தொட்ட காவலனே. திருவடி பெருமை. உருணர் தாங்கிய மதனுடைய நோந்தாளுக்கு இப்படி ஒரு அழகான விளக்கம் சொல்ல கூடிய அந்த வரி. இனி வேகமாக செல்கிறேன். தடக்கையை சொன்னார். திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் தேவயானை அம்மையை கற்பனம் செய்து கொண்ட இடம். வாழ் நுதல் உண்மையான வெள்ளிய நெற்றியை உடையவள் இங்கு கற்ப திருமணம் செய்த அந்த காட்சியை காட்டுகிறார். ஒரு சுருக்கமாக சொன்னால், முதலில் ஒளிப்பிழம்பாக அவரை காட்டுகிறார். பிறகு திருவடியை காட்டுகிறார். அந்த திருவடிக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து திருக்கரத்தை காட்டுகிறார்.
அந்த கரத்தினால் பற்றி கொண்டு மனம் செய்து கொண்ட தெய்வ யானையை காட்டி அவள் கணவன் முருகன் என்கிறார். ஒரு அழகான ஓவியம். கடம்ப மாலையும் காந்தட்கண்ணியையும் அழகுபட விவரிக்கிறார். கார்கோள் உகந்த கமஞ்சூள் மாமழை வாழ்போல் விசும்பின் வள்ளுரை சிதறி தலைப்பெயர் தலைய தன்னருங்கானத்து இருள்பட புதலிய பராரே மராத்து உள்பூன் தண்டார் புரளும் மார்பினன். இந்த கடம்ப மாலை பூவை பார்த்தால் உருண்டையாக இருக்கும். நான் படிச்சது பாட்னி, அதனால படிச்சு சொல்றேன். அந்த உருண்டையான பூக்கு நீளமான ஒரு காம்பு இருக்கும். அந்த நீளமான காம்பை கொடுத்து அப்படியே அந்த பூவை கொடுத்தாலே அழகாக உருண்டு வரும். அந்த உருள் பூன் தண்டார் புரளும் மார்பினன். அதோடு காந்தட்கண்ணியை அணிந்தவன் தலையில் என்று சொன்னால் அடையாளம் போதாது. அதற்காக இவர் ஒரு உருவம் தீட்டுகிறார். தேவ மகளிர் முருகப்பெருமான் அருளாட்சியில் வளம் பெறுகின்ற குறிஞ்சியில் தங்களுடைய தலையும் உடல் எல்லாவற்றையும் அலங்கரித்துக் கொள்கிறார்கள். வெற்றி பூ, குவளை மலர், சண்புக மலர், கரிய புற இதழ்களை உடைய மருதம் பூ கொத்துக்கள் எல்லாம் அவங்க செய்யற அலங்காரம். கற்பக மரத்தில் பொன்னிற மலர்கள் தான் பூக்கும். குறிஞ்சி நிலத்தில் பன்னிற மலர்கள் பூப்பதால் செய்கிறார்கள். இப்படி பலபடியாக அலங்கரித்துக் கொண்டு அந்த அறிவுசால் அரம்பையர்கள் தாங்கள் வழிபடு கடவுளான குறிஞ்சி நில தலைவனாகிய முருகனை துதிக்கிறார்கள். கோழி ஓங்கிய வெண்டடு விரற்கொடி வாழிய பெரிதென்று ஏத்தி. இந்த கோழி கொடியன் அடிபணியாமல் குவலயத்தில் வாழ கருதும் மதிலிகாள் என்று சொல்வார். அந்த கோழி கொடி நெடுது வாழ்க என்று துதிக்கிறார்கள். அந்த சோலையில் மந்தியும் அறியா மரங்கள் செறிந்த சூழ்நிலையில் வண்டுகளும் மொய்க்காமல் அலர்ந்திருக்கின்ற காந்தன் மலராகிய கண்ணியை சூடி இருக்கின்றான். இப்படி ஒன்றோடொன்று அப்படியே கண்டினியூட்டி என்று சொல்வோம். அதற்கு பிறகு ஒரு பெரிய ஓவியத்தை காட்டியவர். பிறகு அழகுமயமான சூழ்நிலையில் அழகே உருவான அரம்பையர்கள் அழகான ஆண்டவனை பாடி ஆடும் ஆட்டத்தை அழகாக வர்ணித்த நக்கீரர் நேர்மாறாக ஒரு காட்சி, போர்க்கள காட்சி என்றால் யாருக்குமே பயமாக இருக்கும். அதிலே பார்முதிர் பனிக்கடல் கலங்க உட்புக்கு சூர் முதல் தடிந்த சுடர் இலை நெடுவே, அந்த நெடுவேலை பற்றி சொல்கிறார். வேலை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. அந்த வேல் பேய்களுக்கு உணவூட்டி விருந்துயர செய்யும் களவேள்வியை செய்கிறது. அவலட்சண திருவுருவம் அந்த பேய். அவள் துணங்கை கூத்தாடி முருகனை வழிபடுகிறாள். அரம்பையர்கள் வழிபடுவது போல அவலட்சணமான பேயும் வழிபடுகிறது. கடவுளுக்கு பேதம் இல்லை. அவன் உள்ளே இருக்கும் அன்பைத்தான் பார்க்கிறான். சூரனை பிளந்த வரலாறு வந்தது. இனி எதிர் நின்ற புலவனை பார்த்து, அப்பா, நீ பல காலம் வாழ்ந்த இடத்தை விட்டு புறப்பட்டு இருக்கிறாய். முருகனுடைய சேவடியை விருப்பத்தோடு சேர வேண்டும் என்று எண்ணும் உயர்ந்த உள்ளம் உன்னுடையது. அதனால் இப்படிப்பட்ட முருகனை எப்படி சேர்வது? சேவடி படரும் செம்மல் உள்ளமொடு நலம்புரி கொள்கை புலம் பிரிந்து உறையும் செலவினி நயந்தனே ஆயின் பலவுடன் இன்னே பெரிதினி முன்னிய வினையே என்கிறார். நீ விரும்பியவாறு நிகழும் ஒவ்வொரு இடத்திலும் பார்க்கலாம். மதுரை மாநகர் திருப்பரங்குன்றத்தின் அருகிலே இருக்கிறது. ஆற்றுப்படத்திலே தொடங்குகிறார் நக்கீரர். முதலிலே அவர் திருப்பரங்குன்றத்தில் தொடங்கி திருச்சீரலைவாய் சென்று அப்பால் வடக்கே சென்று திருவாவினன்குடி அடைந்து அங்கிருந்து கிழக்கே சென்று திருவேரகத்தை வணங்கி பல மலைகளையும் ஒரு சுற்றி விட்டு கடைசியில் வருகிறார். இது ஒரு பெரும் பயணம். மதுரையின் பெருமை, அதன் மதில், பாண்டிய மன்னனது கொடி, கடை வீதி இவற்றால் மதுரையை வர்ணித்துவிட்டு அந்த மதுரைக்கு அருகில் உள்ள திருப்பரங்குன்றத்தில் அழகான சிறகுகளை உடைய வண்டுகள் கூட்டம் ரீங்காரம் செய்யும். அது மட்டுமல்ல, அதா அன்று என்று ஒரு சொல்லை வைத்து அடுத்த படை வீட்டுக்கு செல்கிறார். முருகப்பெருமான் 6 முகங்களோடும் 12 திருக்கரங்களோடும் எழுந்தருளும் கோலத்தை எழிலுற காட்டுகிறார். திருச்சீரலைவாய் என்னும் திருச்செந்தூர் பழம் பெருமையும் புகழையும் பெற்றது. பல சங்க நூல்களில் அலைவாய் பேசப்படுகிறது. அங்கு மூலமூர்த்தி ஒரு முகமுடைய திருக்கோலத்தோடு எழுந்தருளி இருக்கின்றார். உற்சவமூர்த்திக்கு 6 திருமுகம்.
அவனுக்கு 6 திருமுகம் இருப்பதால் அவன் இருக்கும் அந்த இடத்திற்கு சண்முக விலாசம் என்று பெயர். நக்கீரர் திருச்சீர் அலைவாயை பற்றி சொல்லும் பொழுது உற்சவரை பற்றித்தான் சொல்கிறார் என்று தோன்றுகிறது. ஏனென்றால் 6 முகங்களையும் 12 கரங்களையும் அவர் வர்ணிக்கிறார். பிணிமுகம் என்ற யானை, முருகனுக்கு வெறும் சேவல் மயில் மட்டும்தான் வாகனம் என்று சொல்லக்கூடாது. அவன் செங்கட்கடாவில் வருவான், யானை மீது வருவான், மயிலின் மீது வருவான், எப்படிப்பட்ட சும்மாவே வருவான், அந்த மாதிரி ஒரு ஆள். இதிலே முதல்ல ஒரு முக்கியமான கருத்தை சொல்ல வேண்டும். திருமேனி அழகை சொல்லுவார், திருமுடி அழகை சொல்லுவார், மகுடமைத்தை சொல்லுவார். இதெல்லாம் சொல்லிவிட்டு மாயிருள் ஞாலம் மறியின்றி விளங்க பல்கதிர் விரிந்தன்று ஒரு முகம் என்று முதல் முகத்தை சொல்கிறார். உலகம் இயற்கையாகவே இருளை உடைமையாக உடையது. அறியாமையும் நிலையாமையும் பெருமையாக உடையது. கதிரவன் முதலிய சுடர்கள் வீசாவிட்டால் உலகம் இருள்மயமாக இருக்கும். சூரிய கிரகணம் முழுமையாக இருந்தால் நமக்கு பகல்லையே கண்ணு தெரியாது. அமாவாசையில் நிலவொளி கிடையாது, அதனால் காரிருள் தான். இப்படி இருளையே உரிமையாக உடைய உலகத்தை மாயிருள் ஞாலம் என்று சொல்வார்கள். சூரியன், சந்திரன், அக்னி போன்ற 3ம் இறைவனுடைய கண்கள் என்று அடியார்கள் போற்றுகின்றோம். மாணிக்க வாசக பெருமான் சோதியே, சுடரே, சூழ் ஒளி விளக்கே என்று சொல்வார். 6 திருமுகங்களை போற்ற புகழ்ந்த நக்கீரர் முதலில் இருளை போக்கும் திருமுகத்தை பற்றி சொல்கிறார். பெரிய இருளை உடைய உலகில் குற்றமின்றி விளங்கும்படியாக பல கதிர்களை விரிக்கிறது ஒரு திருமுகம். உபனிஷதங்கள் இறைவனால் உலகம் ஒளி பெறுகிறது என்று சொல்லும். தமசோமா ஜோதிர்மயா. இந்த செயலை செய்கிறது முருகனின் திருமுகங்களில் ஒன்று. அது மட்டுமல்ல, கந்த புராணத்திலே சொல்லும், பிரமமாய் நின்ற சோதி பிழம்பதோர் மேனியாகி கருணை கூர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய என்று. 2வது முகம் திருவருள் வேண்டி அன்பும் ஆர்வம் மீது வந்தவர்களுக்கு வரம் கொடுக்கிறான் முருகன். இங்கேயும் மாணிக்க வாசக பெருந்தகை பாட்டை சொல்லலாம். பறந்து ஆய்மலர் இட்டு முட்டாதபடியே இறைஞ்சி இறந்த எல்லாம் எமக்கே பெறலாம் என்று அன்பர் உள்ளம் கறந்து நில்லா கள்வனே என்பர். திருப்புகழிலே வேண்டிய போதடியர் வேண்டிய போகமதை வேண்ட வேறாதுதவு பெருமாளே என்று பாடுவார் வேங்கடகிரி திருப்புகழில். இது 2வது முகம். 3வது முகம் வேள்வி காக்கிறார். தட்சிணாமூர்த்தியான பரசிவனுக்கே உபதேசம் செய்த ஞான பண்டித சுவாமி. நூல்களாலும் ஆசிரியர்களாலும் விளக்க முறாமல் எஞ்சி நின்ற பொருட்களை அவன் ஒரு முகத்தால் விளக்குவான். 5வது முகம் எதிர்த்து வந்த சூராதி அவுணரை அடியோடு அழித்து களவேள்வி செய்கிறது. இங்கு ஞான பண்டிதன் திங்கள் போன்ற குளிர்ந்த மெய்ஞான திருவுருவை காட்டுகிறார். போரில் சினத்தால் சிவந்த மரக்கருணையில் அந்த முகமும் இந்த முகமும் வேறுபட்டு காட்டப்படுகிறது நம் நக்கீரர் பெருமானார். 6வது முகம் அன்பு முகம், இன்ப முகம் என்றால் வள்ளியோடு நகை அமர்ந்தன்றே என்று சொல்கிறார். மடவரல் வள்ளியோடு நகை அமர்ந்தன்றே. அவளை பார்த்து சிரிக்கிறானா? உன் மாதிரி எத்தனை பேர் என் மீது அன்பு கொண்டிருக்கிறார்கள் அம்மா, அவர்களை பார்த்து நான் சிரித்தால் அவர்களுக்கு நன்மை விளையும் என்று சிரிக்கிறானா என்று தெரியாது. திருப்புகழிலே ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே என்று ஒரு பாட்டு வரும் அல்லமா, அதில் வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே என்று சொல்வார். அந்த மடவரல் வள்ளியோடு நகை அமர்ந்திருக்கிறார். 6 முகங்களுக்கும் 2 கரங்களாக அவற்றையும் இவற்றை இணைத்து அவை செய்யும் தொழில்களை சொல்கிறார். இதை சொன்னால் இன்னைக்கு என்னுடைய சொற்பொழிவு பாதியிலே நிற்கும். அதற்கு இன்னொரு நாள் லாவண்யா அம்மையார் தருவார்கள் என்று நினைக்கிறேன். திருச்சீர் அலைவாய்க்கு முருகன் எழுந்து அருளுகின்றார். அப்பொழுது அந்த 12 கரங்களும் 6 மாமுகங்களும் உடைய திருக்கோலத்தில் காட்சி தருவதை கூறி அலைவாய் சேரலும் நிலைய பண்பே அதா அன்று என்று சொல்லி அடுத்த ஊருக்கு கூட்டி போகிறார்.
நம்முடைய இந்த நவீன யுகத்திலே எந்த ஊருக்கு போனாலும் எத்தனையோ பிரச்சனை. பாஸ்போர்ட், விசா, கோவிட் சர்டிபிகேட், இன்னும் என்னென்ன கேட்பார்களோ அத்தனையும் கொண்டு போக வேண்டும். திரு ஆவினன்குடிக்கு அப்படியெல்லாம் இல்லை. ஒரு பெரிய கூட்டம் முருகனை தரிசிப்பதற்கு வந்திருக்கிறது. அந்த முனிவர்கள் வருகிறார்கள். சீரை தைய உடுக்கையர், சீரொடு வலம்புரி புரையும் வால்நரை முடியினர், மாதரை இமைக்கும் உருவினர், மானின் உருவை தைய ஊன்கெடு மார்பின், என்பு எழுந்து இயங்கும் யாக்கையர், பலவுடன் நண்பகல் கழிந்த உண்டியர், இகலொடு செற்றம் நீக்கிய மனத்தினர், யாவதும் கற்றோர் அறியா அறிவினர், கற்றோர்க்கு தாம் வரம்பாகிய தலைமையர், காமமொடு கடுஞ்சினம் கடிந்த காட்சியர், இடும்பை யாவதும் அறியா இயல்பினர் மேவர, துணியல் காட்சி முனிவர் முற்புக என்னார். இதற்கு பொருளே வேண்டாம், அவருடைய தன்மையை அப்படி சொல்கிறார். அகம்புறம் இரண்டிலும் தூய்மையானவர்கள். அவர்களுக்கு பின்னால் இசைவாணர்கள். முருகன் இசையில் ஈடுபடுபவன், அவன் இசைப்பிரியன் என்பதை குண்டுதோராடலில் சொல்லுவார். அவர்கள் வருகிறார்கள். அது ஒரு 11 வரி. யாழ் சுருதி கூட்டி அவர்கள் காதிலே வைத்து செவிநேர்வு வைத்து செவ்வூறு திவவின் நல்லியாய் நயன்ற நயனுடைய நெஞ்சின் என்று குறிப்பிடுகிறார். பிறகு பெரிய தேவர்கள் எல்லாம் வருகிறார்களாம். மால் வருகிறார். புள்ளணி நீள்குடி செல்வனும் என்று சொல்கிறார். ஆனால் சிவபெருமானை சொல்லும் பொழுது அவர் உமையம்மையை விட்டு சொல்லவில்லை. சிவனடியார்கள் இதை கவனிக்க வேண்டும். மற்றவர்கள் எல்லாம் தாங்க பாட்டுக்கு வந்துடுறாங்க. அவர் ஒரு நாளும் தன்னுடைய சென்றடையாத திருவுடைய அம்மையை விட்டு வருவதில்லை. வெள்ளேறு வலவியன் உயரிய பலர் புகழ் திணிதோள், உமை அமர்ந்து விளங்கும் இமையா முக்கண், மூவையில் முறுக்கிய முரண்மிகு செல்வன் என்று சொல்கிறார். வெள்ளையான இடவக்கொடி, அறமே உருவான அந்த ரிஷபத்தை அவர் தன் கொடியிலும் தாங்கி இருக்கிறார். வலப்பக்கத்திலே உயர்த்தி வருகிறார். திண்மையான தோள்களை உடையவர். உமையம்மையார் உடனாக இமையாத 3 கண்களை உடைய நம் பெருமான் 3 மதில்களை அழித்த வலிமையிலே பிக்க செல்வர் என்று சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறார். இன்னும் பெருங்கூட்டம் பின்னாலே வருகிறது. இந்த பெருங்கூட்டம் வந்து தரிசித்துக் கொள்ளும்படி முருகன் தாவில் கொள்கை மடந்தையான கேடில்லாத விரதத்தை உடைய மடந்தியாகிய தெய்வயானை அம்மையாருடன் சில காலம் திரு ஆவினன்குடியில் தங்கியிருக்கும் செயலை செய்கின்றான் என்று திருவேரகம் செல்கிறார். முருகனை வழிபடும் அந்தணர் பெருமை திருவேரகத்திலே பேசப்படுகிறது. அறுவகை தொழில் புரியும் அந்தணர்கள் மூத்தி வளர்த்து 48 வயது வரை பிரம்மச்சரியம் காத்து முருகனுடைய சடாட்சர மந்திரத்தை கூறி வழிபடுகிறார்கள். அறுவகை தொழில் என்றால் என்ன? ஓதல், வேட்டல், அவை பிறர் செய்தல், ஈதல், ஏற்றல், 6 புரிந்தொழுகும் அறம்புரி அந்தணர் என்று 10 கூறும். இவர்கள் ஷடாட்சர மந்திரத்தை சரவண பவா என்று சொல்கிறார்களா என்று ஒரு ஆராய்ச்சி. நம் கந்தர் அனுபூதியிலே அருணகிரிநாதர் சொல்கிறார், நாதா குமரா நம என்று அரணார் ஓதாய் என ஓதியது எப்பொருள்தான். நாதா குமராய நமக என்பது ஒரு 6 எழுத்து. பஞ்சாட்சரம் அட்டாட்சரம் எல்லாத்துக்கும் நம சப்தம் இருப்பதால் குமராய என்று ஒரு நம சப்தம் சேர்த்தி இந்த 6 எழுத்தை உருவாக்கினார்கள் என்றும் சொல்லலாம். ஞானசம்பந்த பெருமான் சொல்வார் இதை எப்படி சொல்ல வேண்டும் என்று. துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போழ்தினும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாடோறும் வஞ்சகமாற்றடி வாழ்த்த மாத கூட்டஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே. தூங்கும் பொழுதும் விழித்திருக்கும் பொழுதும் நெஞ்சகம் நைந்து அந்த மானசம், வாசிகம், மந்தம் என்ற 3 வகையால் இறைவனை துதிக்க வேண்டும் என்றுதான் இந்த துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதினும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும் போக்கஸ்ட் என்று சொல்வார்களே, அது போல அப்படி சொல்கிறார் நம் திருஞான சம்பந்தர். இவர்கள் அப்படித்தான் சொல்லி வழிபடுகிறார்கள். இந்த முருகனை வழிபடும் அந்தணர்கள் பல துதிகளை பாடி
ஆறெழுத்தை பிறர் காதில் கேளாதபடி நாவை புரட்டி உச்சரிக்கிறார்கள். அது அவர்களுடைய அந்த ஒருமித்த போக்குக்காக, மற்றவர்களுக்கு கேட்கக்கூடாது என்பதற்காக என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு திருவேரகத்தில் உள்ள அவன் குன்றுதோறாடல் புரிகின்றான். முருகன் உள்ள இடங்கள் இவ்வளவுதானா? அவன் குறிஞ்சி நிலத்தில் மட்டும்தான் இருக்கிறானா, இந்த இடத்தில் தான் இருக்கிறானா என்று அவனுக்கு ஒரு டெபினிட் அட்ரஸ் கொடுக்க முடியாது. எல்லா மலைகளுக்கும் அவனே உரிமையாளன். பல மலைகளில் அவன் கோயில் கொண்டிருக்கிறான். அடியார்கள் அவனை வேண்டி வலம் வந்து வணங்கி நலம் பெறுகிறார்கள். 4 படை வீடுகளை சொல்லிய நக்கீரர் பெருமான் முருகன் எழுந்த அருளி இருக்கும் பிற இடங்களில் பழமுதிர் சோலையை மட்டும் தனியாக எடுத்துக்கொண்டு மற்ற மலைகளை எல்லாம் தொகையாக கூறி குன்றுதோறாடலும் நின்றதன் பண்பே அதா அன்று என்று முடிக்கிறார். குன்றுகளுக்கு தலைவனாகிய முருகப்பெருமான் தன் வழிபாட்டை நடத்தி வரும் பூசாரி ஆகிய வேலனுடைய பூசையை ஏற்றுக்கொண்டு அருள் பாலிக்கிறார். அந்தணர் வேள்வியை மட்டும் அவன் காக்கவில்லை. நம் முருகன் கல்வி அறிவு இல்லாமல் ஆனால் அன்பு முதிர்வு பெற்ற அந்த வேலனையும் அவன் தனக்கு வணக்கம் செலுத்துவதை ஏற்றுக்கொள்கிறான் என்கிறது. இந்த இடத்திலே வேலன் எப்படி பூமாலை கட்டுகிறான் என்று அழகாக சொல்லுகிறார். பச்சிலை கொடியை வைத்து, ஜாதிக்காயை வைத்து, தக்கோலம் என்ற பைங்கொடி நரைக்காய் இடையிடுபு வேலன் அம்புதி புட்டில் விரையி குளவியோடு வெண்கூதாளம் தொடுத்த கண்ணியன். இந்த வெண்கூதாளம் என்பது தெரியாதவர்களுக்கு சொல்கிறேன். வெண்கூதாளம் என்பது வெள்ளையான சங்கு புஷ்பம். நீல கூதாளம் என்பது அந்த நீல சங்கு புஷ்பம். இங்கே பீ ஃபிளவர் என்று சொல்கிறார்களே, நீலப்பூ சிவபெருமானுக்கு மிகவும் விசேஷமான கூதாள மலர். சிவனுக்கு மத்தம், அருகு, கொன்றை போன்ற பூக்களோட நீல கூதாளம் விசேஷமான பூ. வீட்டிலே பயிராக்கி சிவபூசை செய்தால் நல்ல புண்ணியம். வள்ளியம்மைக்கும் அதே பூ விருப்பம். மாமனாருக்கு பிடித்த பூ என்று நினைத்தாலும் தெரியாது. அதனால் அந்த கூதாள கிராத குலிக்கு இறைவா வேதாள கணம் புகழ் வேலவனே என்ற கந்தர் அனுபூதியில் வரும். இப்படியெல்லாம் மாலை கட்டி அழகு செய்து மாலை பண்ணும் பொழுது அது மட்டுமல்ல, அவருடைய பூசை வேறு மாறி. நீடமை விளைந்த தேக்கள் தேரல் நன்றாக தேனை புளிக்க வைத்து அத குடித்து சுட்டத்தோடு ஆடி தொண்டக சிறுபறை என்று சொல்லப்படும் குறிஞ்சி நிலத்துக்கு உள்ளே ஒரு பறையை அடித்து கொண்டு ஆடுகிறார்கள். பழனி முருகன் பிள்ளை தமிழில் வரும் சிற்றிலக்கிய நூல். அதுல கருத்தை மட்டும் சொல்கிறேன். பாலமுருகனை அதிர முழுவெழுப்பாதீர்கள், அவன் பயந்து விடுவான். பச்சை குழந்தை, அவன் செய்ய வேண்டிய வேலை இருக்கிறது. அதற்காக மெல்ல சிறுபறை கொட்டி பல்லியம் இசையுங்கள் என்கிறார்கள். சுப்பிரபாதம், திருப்பள்ளி எழுச்சி என்று சொல்கிறோமே அதுக்கு தொண்டக சிறுபறை தான். முருகனுடைய தந்தை, தாய், அம்மான் எல்லாருமே நடனத்திலே வல்லவர்கள். அப்பாவுக்கு பேரே நடராஜர். அம்மாள் பம்பரமே போல ஆடிய சங்கரி வேதாள நாயகி. மாமன் எல்லாரும் ஆட்டத்திலே சிறந்தவர்கள். அழகான முருகன் என்ன பண்ண, மாமணி வண்ணனும் தம்முனும் பின்னையும் ஆடிய குறவை இக்தாமென நோக்கியும் என்று சிலப்பதிகாரம் சொல்லும். நிறைய கண்ணா பின்னான்னு யோசித்து விட்டேன். அதனால கொஞ்சம் சில சமயம் அப்படி வரும். எதை சொல்வது என்று தெரிவதில்லை. முருகன் ஆட வருகிறார். அழகான முருகன். செய்யன் சிவந்த ஆடையன் செவ்வரை செயலை தண்டளிர் துயல் வரும் காதினன் கச்சினன் கழலினன் செச்சை கண்ணியன் என்ற அலங்கார புருஷனாக வருகிறான். சிவந்த ஆடையன், புள்ளியிட்ட ஆடையன், குழல் வாசிக்கிறான், கொம்பு ஊதுகிறான், பல வகைப்பட்ட இசைக்கருவிகளை இசைக்கிறான். இத்தோடு அரம்பையர்களுக்கு தலைக்கையும் தருகிறார். மலைகள் பல பல கோலங்களில், பல பல வேஷங்களில், பல பல ஆட்களுக்காக அருள் செய்ய வருகிறார். எந்த நூலுக்கும் தொடக்கம், முடிவு, நடுவு என்று 3 பகுதி. இது புலவராற்றுப்படை. இத்தனை செய்யினாயினும் என்ன செய்கிறார்? நல்ல ஆர்வத்தோடு புறப்பட்டிருக்கிறாய், நீ உறுதியாக திருவருளை பெறுவாய் என்று சொல்லி தெளிவனி நயந்தனே ஆயின் சொன்னவர் இத்தனை சொல்லிவிட்டு, நான் சொன்ன இந்த தலங்களில் தவிர வேறு இடங்களிலும் முருகன் எழுந்தருளி இருக்கிறார். எங்கு அவனை காண முடிகிறதோ அங்கே உள்ள முருகி அவனை துதிப்பாய். உன் உண்மையான அன்பு நிலையை அவன் உணர்ந்து
உனக்கு காட்சி தருவார். யாரும் எளிதில் பெறுதற்கு அரிய பரிசாகிய ஒரு ஜீவன் முக்தி என்பதை தருவான் என்று சொல்கிறார். இப்படி பல பல இடங்களில் பூசை செய்து தேவராட்டியான குரமகள் பூசை செய்வதையும் சொல்கிறார். இப்படி தான் விரும்ப நண்பர்கள் தாம் விரும்பியபடியே அடைந்து வணங்க அங்கங்கே உறைவதும் நான் அறிந்த வண்ணம். இதற்கு கூட திருமுறையில் நிறைய உதாரணங்கள் இருக்கின்றன. நம்முடைய சீர்காழி பெருமான் எங்கேனும் யாதாகி என்ற ஒரு பாடல் எழுதியிருக்கிறார். எங்கேனும் இருந்து உன் அடியார் உன்னை நினைத்தால் என்று எழுதியிருக்கிறார். நம்முடைய நம்பியாரூரர் எங்கே நினைக்கினும் அங்கே வந்து என் முன் எதிர் நிற்பனே என்று அருணகிரிநாதர் சொல்லி இருக்கிறார். இப்படி சொல்லிவிட்டு இங்கே முக்கியமான விஷயம் வருகிறது. நீ முருகப்பெருமானே அனுபவத்தால் உணர்ந்த இடத்தில் முகனமர்ந்து ஏத்தி கைதொழு பரவி காலுற வணங்கி அவன் திருநாமங்களை துதிப்பாயாக என்கிறார். எனக்கு மிகவும் பிடித்த பகுதி. அடுக்கி சொல்வது அர்ச்சனை. அர்ச்சனை வயலுள் அன்பு வித்திட்டு தொண்டர் உழவரார என்பது திருவாசகம். இங்கு இந்த 26 நாமங்களை சொன்னினால் என்னுடைய உரை நிறைவு பெறும். அந்த அளவுக்கு எனக்கு அதன் மீது அன்பு. மேலே பேச தேவையில்லை. நெடும் பெரும் சிமயத்து நீல பைஞ்சுனை ஐவருள் ஒருவன் அங்கை ஏற்ப அருவர் பயந்த ஆரமர் செல்வ ஆள்கெழு கடவுட்புதல்வ மால்வரை மலை மகள் மகனே மாற்றோர் கூற்றே வெற்றிவில் போர் கொற்றவை சிறுவ இழையணி சிறப்பிற்பழையோள் குழவி வானோர் வணங்குவில் தானே தலைவ மாலை மார்ப நூலரி புலவ செறிவில் ஒருவ பொருவிரல் மள்ள அந்தணர் வெறுக்கை அறிந்தோர் சொல்மலை மங்கையர் கணவமைந்தரேரே வேல்கெழு தடக்கை சால் பெரும் செல்வ குன்றவு கொன்ற குன்றா கொற்றத்து விண் பொரு நெடுவரை குறிஞ்சி கிழவ பலர் புகழ் நன்மொழி புலவரேரே அரும் பெறல் மரபிற் பெரும் பெயர் முருக நசையினர் கார்த்தும் இசை பேராள அலந்தோர் கழிக்கும் பொலம் ஊன்சேயே மண்டமர் கடந்த நின் வென்றாடகலத்து பரிசிலர் தாங்கும் உருகெழு நெடுவேள் பெரியோரேத்தும் பெரும்பெயரியவுள் சூர்மருங்கருத்த மொயம்பின் மகவலி போர்மிகு பொருண கூரிசில் என பலையாளறியளவின் ஏத்தியானாது நின்னளந்தறிதல் மண்ணுயிர்க்கு அருமையின் நின்னடி உள்ளி வந்தனன் நின்னொடு புறையினரில்லா புலமையோ என 26 நாமங்கள். அப்படி இறைஞ்சினால் இறைவனை எப்படின்னா நடக்கும்? முருகனுடைய அணுக்க தொண்டர்கள் பெருமானிடம் போய் எடுத்த எடுப்பில் இவன் உன் அருளுக்கு உரியவன், முதுவாய் இரவலன், இவனுக்கு கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்றீண்டு வாரா நெறி என்ற குரல் பொருந்தும். அதனால் நீ அவனுக்கு அருள் செய்ய வேண்டும் என்கிறார்கள். நெடிய திருக்கோலம் கொண்ட நம் திருமுருகன் அவனுக்காக தன் உருவத்தை குறைத்து கொண்டு அழகியதாகிய பழைய அழகு திருக்கோலம் காட்டுகிறான். அன்போடு சொல்கிறான், அஞ்சல் ஓம்புமதி பயப்படாதே, அறிவல் நின் வரவு, நீ வருவதற்கு முன்பே. நம்முடைய அப்பர் பெருமான் தில்லை சிற்றம்பலத்துக்கு போகிறார். ஒன்றி இருந்து நினைமின்கள் பாட்டிலே சென்று தொழுமின்கள் தில்லை சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தா என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே என்கிறார். என்று வந்தா என்று இறைவன் கேட்பது போல அஞ்சல் ஓம்புமதி அறிவலின் வரவென என்று இவர் சொல்கிறார். அவன் தரும் பரிசு எது? சீவன் முத்தி. இருளிரத்தை பெற்ற கடல் வளைந்து சூழ்ந்த இந்த உலகத்தில் அழிவே இல்லாமல் நீ ஒருவனே தலைவனாக தோன்றும்படி எல்லாவற்றுக்கும் மேலான பேரு அருள்வான். அப்படிப்பட்ட முருகன் பழமுதிர் சோலையிலும் இருக்கிறான் என்கிறார். இதிலே ஒரு பாட்டை, ஒரே ஒரு பெயரை சொல்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அரும் பெறல் மரபிற் பெரும் பெயர் முருக என்று சொல்வது. முருகை உடையவன் முருகன். முருகனிடம் உள்ள எண்ணற்ற கல்யாண குணங்களை சொல்வதற்கு இயலாது.
முருகு என்ற சொல்லுக்கு இளமை, மனம், அழகு, தெய்வத்தன்மை, வெறியாட்டு வேள்வி, திருவிழா, பூத்தட்டு, தேன், கள், எலுமிச்சை, அகில், எழுச்சி, விறகு, காதணி வகை என்று 14 பொருள். ஏண்டி விறகுன்னு சொல்றான்னு எங்க அம்மா கேட்டாங்க. எனக்கு தெரியல. அவங்களே பதில் சொன்னாங்க. போய பிறவியும் புகுதருவான் நின்றருவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாயின்னு ஆண்டாள் பாடின மாதிரி விறகுடி, விறகுன்னு தான் நெருப்பு இருக்கும்ல. முன்னாலே சொன்னேன் விறகில் தீயினன்னு. அந்த மாதிரி முருகனுக்கு இந்த அர்த்தத்துக்கும் முருகு என்ற பெயர். இதிலே தலையானவை மனம், தெய்வத்தன்மை, இளமை, அழகு. இதனால் மணங்கமழ் தெய்வத்து இளநலம் காட்டி என்று 290ஆம் வரியில் வைக்கிறார். அத்தகைய முருகு அவனிடத்தில் இருப்பனால்தான் அவன் திருநாமம் பல பொருட்களையும் தன்னிடத்தில் அடக்கி நிற்கிறது. பரிபாடலிலும் முருகனுடைய வழிபாட்டிலே பெரும் பெயர் முருகன் என்று வருகிறது. 1000 நாமங்களை சொல்வதால் வரும் பயனை முருகா என்று ஒரு சொல்லால் சொல்ல முடியும். நம்முடைய கந்தரலங்காரத்திலே சொல்வார், மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் என்று. என்ன நாமம்? கள் என்று இதை சொல்லிவிட்டார். பன்மையில் என்று பார்த்தால் அந்த முருகுக்குள்ள சக்தி அத்தகையது. நம் சோமசுந்தர கடவுளை நக்கீரர் எதிர்த்ததற்கு காரணம் இறைவனது திருவிளையாடல். காலத்தால் அழிக்க முடியாத ஒரு அரிய நூலை பின்னால் வரும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கும் நிலைத்து நிற்கும்படி இயற்ற வைத்து அவரும் சாகாவரம் பெற்றுவிட்டார். தன் மகனை பாட வேண்டும் என்று சோமசுந்தர கடவுள் நினைத்து இவரை பாட வைத்து விட்டார். இறை உணர்வு மிக்க தமிழர் வாழ்வியலை இதன் மூலம் எவரும் வழிபடும் அழகு தமிழ் கடவுள் முருகன் என்பதையும் அவன் அரும்பெறல் மரபின் பெரும்பெயர் முருகன் என்பதையும் விளங்க வைத்த திறம் அந்த ஆறுமுக சிவன் அருளாலும் அங்கையர் கண்ணி அம்மையாலும் ஆலவாய் அண்ணலாலும் பெறப்பட்டது. பெற்ற நாம் பேரு உடையோம் என்று கூறிக்கொண்டு இந்த பொழிவை நிறைவு செய்கிறேன். எல்லோருக்கும் நன்றி. திருமுருக ஆற்றுப்படை பேச வைத்த இதற்கு மூல காரணமாக இருந்து வித்திட்ட திரு வெங்கட்ராமன் கீதா அவர்களுக்கும், நல்லாசான் திண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், அவரது துணைவியாருக்கும், திருமுறை ஏற்பாட்டு குழு ராமகருணாநிதி ஐயா அவர்களுக்கும், பலமேலி ஆட்சி அம்மா அவர்களுக்கும், எத்தனையோ தொண்டு ஊழியர்களுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி கூறி, இதை விட எனக்கு வாழ்வின் உறுதுணையாக 46 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து எல்லா வகையிலும் எனக்கு வழிகாட்டியாகவும் அந்த தோழனாகவும் திரு சென்று சொல்வாரே சுந்தரது போல சண்டையும் போட்டுக்கொள்ளவும், சமாதானம் செய்து கொள்ளவும், இலக்கிய ஆராய்ச்சியும் செய்து கொள்ளும் அப்படிப்பட்ட என் கணவர் திரு மோகன் அவர்களுக்கும், இதில் இந்த டெக் சேவி என்பது எனக்கு துப்புரவாக கிடையாது, உதவி செய்த என் மகனுக்கும் நன்றி கூறி, எல்லாவற்றுக்கும் மேலாக என்னை பேச வைத்த அந்த முருகப்பெருமான் இத்தனை நாளாக 54 வருஷமா என்ன தொணத்தொணான்னு பாடிந்திருக்கே, சரிப்போ எல்லாருக்கும் இது பண்ண அவர்களும் நான் பெற்ற இன்பம் பெருகட்டும் பெருக வைத்த மாதிரி இருக்கிறது. அவர்களுக்கும் நன்றி கூறி, லாவண்யா அவர்களுக்கும் நல்லசிவம் ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறி இந்த பொழிவை நிறைவு செய்கிறேன். வணக்கம். திருச்சிட்டம்பலம். விழிக்கு துணை திருமென் மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும், பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும், செங்கோடன் மயூரமுமே, வடிவேலன் செங்கோடன் மயூரமுமே. சிதம்பரம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அம்மா அவர்கள் பேச்சுடன் ஒரு அருமையான இசைப்பொழிவு தந்து விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அம்மா, அருமையான உதயம்மா, மிக்க நன்றி. அடுத்த நிகழ்வைக்கான சாட்டில் கொடுக்கப்பட்டுள்ள இணைப்பில் இணையுமாறு கேட்டுக்கொண்டு நாங்கள் விடைபெறுகிறோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.
தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே